இது சுவாமி சித்பவானந்தரின் பார்வையில உண்மையான வெற்றி பத்தின ஒரு சுருக்கமான பதிவு. டெய்லி டிவைன் டைஜஸ்ட் அப்படிங்கிற ஆன்மீக புத்தகத்துல மே 20ஆம் தேதிக்கான குறிப்புல ஜெயிக்கிறது பத்தின நம்ம தப்பான பிம்பத்தை உடைச்சி நிஜமான சாதனைனா என்னன்னு சுவாமிஜி ரொம்ப ஆழமா சொல்லியிருக்காரு. அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். முதல் விஷயம், பலவீனமானவங்களையோ இல்ல விவரம் தெரியாதவங்களையோ ஏமாத்தி ஜெயிக்கிறது கண்டிப்பா ஒரு வெற்றியே கிடையாதுங்க. குறுக்கு வழியில ஒரு விஷயத்தை அடையிறது வெறும் மோசடிதான்னு அவர் சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன குழந்தைகிட்ட ஓட்டப்பந்தயத்துல ஜெயிச்சுட்டு நான் தான் சாம்பியன்னு சொன்னா அது நியாயமா? அதனால எப்பவுமே நேர்மையா விளையாடுறது தான் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, அப்போ எதுதான் உண்மையான வீரம்? ஒரு டம்மியான ஆளை ஜெயிக்கிறதுல எந்த த்ரில்லும் இல்ல பாஸ். நமக்கு ஈடான இல்லனா நம்ம விட பலமான ஒரு எதிரியை நேருக்கு நேர் சந்திச்சு எந்த தந்திரமும் இல்லாம நேர்மையா வீழ்த்துவதுதான் உண்மையான வீரம். கடைசியா மகாபாரதத்தோட தத்துவத்தை வச்சு ஒரு சூப்பரான விஷயத்த சொல்றாரு. மகாபாரதம்ங்கிறது வெளியில நடந்த போர் மட்டும் இல்ல, அது நமக்குள்ளேயே நடக்கிற உள்மன போர். அறிஞர்கள் உச்சக்கட்ட வெற்றின்னு சொல்றாங்க தெரியுமா? நம்ம மனசுக்குள்ள இருக்கிற கீழ்த்தரமான கெட்ட எண்ணங்களையும் தீய பழக்கங்களையும் அடக்கி ஒடுக்குறது தாங்க. சுருக்கமா சொல்லணும்னா, குறுக்கு வழியில ஜெயிக்க நினைக்கிறது மோசடி, பலமான எதிரிய நேர்மையா எதிர்கொள்வது வீரம். ஆனா நமக்குள்ள இருக்கிற கெட்ட குணங்களை அறவே ஒழிப்பதுதான் உச்சக்கட்ட வெற்றி. உலகத்தையே ஜெயிச்சாலும் தனக்குள்ள இருக்கிற கெட்ட பழக்கங்களை ஜெயிக்காதவன் உண்மையான வெற்றியாளன் கிடையாது. அதனால முதல்ல உங்களுக்குள்ள இருக்கிற தீய குணங்களை தோற்கடிங்க. மெய்யான வெற்றி தானா உங்களை தேடி வரும்.